வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி டே 6 ஆஃப் பெருவடை சிக்ஸ் ப்ரூடிங் செட்டப். நான் உங்கள் ஸ்ரீராம். நான் டே 3ல் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த நியூஸ் பேப்பரை சுருட்டும்போது பார்த்து சுருட்டி எடுங்க, கோழி குஞ்சு அதிலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி டே 6ல் அதை பண்ணிட்டேன் கைஸ். அதாவது நியூஸ் பேப்பரை சுருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புது நியூஸ் பேப்பர் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அந்த நியூஸ் பேப்பரை போய் கொட்டுவேன் ஒரு இடத்துல. அது கொட்டும்போது உள்ளேருந்து சவுண்டு கேட்குது. சரி, நான் அதை ஷூட் பண்ண முடியல, அதனால தான் காணொலியில் சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறேன். உள்ளேருந்து ஒரு பொன்ற கோழி குஞ்சு வருது. அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து இதில் விட்டுட்டேன். அடுத்தது நம்மகிட்ட இப்போ நியூஸ் பேப்பர் ரொம்ப கம்மியாக இருந்தது. நானும் வாங்கி வைக்காமல் விட்டுட்டேன். அந்த குமுதம், அந்த சின்ன சின்ன ஆனந்த விகடன், அந்த பேப்பர்ஸ் தான் இருந்திருக்கு. அவங்க உள்ளே வச்சு கொடுத்துட்டாங்க. அதை ஒன்று ஒன்றா கிழித்து பஞ்சர் ஒட்டுற மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கேன். பஞ்சர் ஒட்டுறது ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. இது நான் வழக்கமாக 6x வச்சுருப்பேன் வீடியோ. இன்றைக்கி 14x வச்சுருக்கேன். அப்போ பார்த்துக்குங்க, இந்த பஞ்சர் ஓட்டுறதுக்கு மட்டுமே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. முடிஞ்ச அளவு கடையில் பெரிய நியூஸ் பேப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். இதை விரிச்சதுக்கு நம்ம ஃபுல் சைஸ் நோட் பேப்பரே கிழிச்சு போட்டிருக்கலாம் போல், அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேங்க இன்றைக்கி. அப்புறம் இன்றைக்கி டே 6ங்கிறனால இன்றைக்கி நேற்றோட லெக்சின் பவுட்ரு முடிஞ்சுது. டெட்ராசைக்ளின் பவுட்ரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டெட்ராசைக்ளின் பவுட்ரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் கொடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப மைல்டாகவே யூஸ் பண்ணணும். எல்லா ஆன்டிபயோட்டிக்கும் ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் அது நல்லா ஒர்க் ஆகும். எடுத்தோடனே ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணிட்டிங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கே அது அஃபெக்ட் ஆகிடும். அடுத்ததாக நியூஸ் பேப்பர் ஒரு சின்ன 2 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பத்தல. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் தேங்காய் நார் நாளைக்கு போட போகிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கே ட்ரையலுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் நார் அந்த இடத்துல போட்டேன். தீவனம் நேற்று கம்மியாக போட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னையிலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஏன்னா காலியாகி சுத்தமாக இல்லாமல் இருக்கக்கூடாது. ப்ரூடிங்கில் எப்போயுமே தண்ணியும் தீவனமும் இருந்துகிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு. ப்ரூடிங் பற்றின சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.